ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்ரா த்ரோ சேனல். மூட்டு வலி, ஜீரண பிரச்சனை, எலும்பு சம்மந்தமான பிரச்சனை இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா இந்த துவையலை வாரத்துக்கு 2 தடவையாவது எடுத்துக்கோங்க. இந்த பிரச்சனையெல்லாம் இருந்ததே தெரியாமல் சரியாயிரும். இது பிரண்டைங்க. இந்த பிரண்டையை நம்ம சாப்பிட்டுட்டே வந்தோம்னா இந்த பிரச்சனைகள் எல்லாமே சீக்கிரமாகவே சரியாயிரும். இப்போ இதை க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இது கை அரிக்கும் சாதாரணமாக நம்ம இதை க்ளீன் பண்ணோன்னா. அதனால இந்த மாதிரி நான் கவர் எடுத்திருக்கேன். நம்ம வீட்டுக்கு திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இந்த மாதிரி கவர்லாம் இருந்ததுன்னா வேஸ்ட்டாக தான் போடுவோம். அதை கையில் இந்த மாதிரி மாட்டிக்கோங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் எண்ணெய் கூட தடவிக்கலாம். நான் எப்போவும் இந்த மாதிரியே க்ளீன் பண்ணுறதுனால நான் இந்த மாதிரி பண்ணுறேன். இப்போ இந்த மாதிரி கட் பண்ணி அந்த நாரை நம்ம தனியாக எடுத்துடணும். நம்ம இதை லைட்டாக கட் பண்ணிவிட்டு அப்படி உரித்தாலே அந்த நார் எல்லாமே வரும். அந்த சைடில் இருக்கிற நார் எல்லாமே நல்லா உரித்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். நார் இருக்கக்கூடாது. நம்ம இந்த துவையலுக்கு யூஸ் பண்ணுற பிரண்டை குருத்து மாதிரி இருக்கணுங்க. முத்தலாக இருக்கிற பிரண்டையை நம்ம எடுத்தோன்னா அதில் நிறைய நார் இருக்கும். அதனால இந்த மாதிரி குருத்து மாதிரி இருக்கிற பிரண்டையை எடுத்துக்கோங்க. பிரண்டையை இப்போ இந்த மாதிரி நாரெல்லாம் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் பிரண்டையை க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ துவையல் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் அதோட 1 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். உளுந்தம்பருப்பு நல்லா பொன்னிறமாக வரணுங்க. அது வரைக்கும் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. இப்போ அது வறுபட்டு வந்ததும் இதோட நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற பிரண்டையை சேர்த்துக்கலாம். பிரண்டையை நல்லா வதக்கி எடுத்துக்கணுங்க. அது வதங்காமல் இருந்ததுன்னா நம்ம சாப்பிடும்போது நாக்கெல்லாம் ஒரு மாதிரி அரிப்பு வந்த மாதிரி இருக்கும். அதனால் இந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வரணும். இந்த துவையலை இட்லி, தோசை, சாதத்துக்கு எதுக்கு வேணாலும் சேர்த்து சாப்பிடலாங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பிரண்டை இந்தளவுக்கு நல்லா வதங்கி வந்ததும் இதோட 10 சின்ன உள்ளி சேர்த்துக்கலாம். இப்போ இதோடவே 5 பல் பூண்டு சேர்த்துக்கிறேன். கூடவே காரத்துக்காக 2 வத்தல் சேர்த்துக்கிறேன். நீங்கள் எடுத்துருக்கிற பிரண்டையோட அளவை பொறுத்து நீங்கள் உங்களுக்கு தகுந்தாப்புல காரம் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த உள்ளி, பூண்டு எல்லாமே ஓரளவுக்கு வதங்கி வந்ததும் இதோட 2 கொட்டை அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம். கூடவே சின்ன சின்ன பீஸாக கட் பண்ண தேங்காயில் ஒரு 15 பீஸ் சேர்த்துருக்கேன். நாம் பிரண்டையை ஏற்கனவே நல்லா வதக்கி எடுத்திருந்தோம். மறுபடியும் இந்த உள்ளியெல்லாம் சேர்த்து மறுபடியும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பிரண்டை நல்லா வதங்கி வந்தாதாங்க டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால பிரண்டையை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கி வந்துடுச்சு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் இதை ஆற விட்டுடலாம். நல்லா ஆறி வரட்டும். இப்போ பிரண்டை எல்லாமே நல்லா ஆறி வந்துடுச்சு. இதை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் சேர்த்ததும் கூடவே தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இதோட தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. தண்ணி எதுவுமே சேர்க்காம இந்த மாதிரி கெட்டியாக தான் இருக்கும். இதை நம்ம ஸ்பூன் வச்சு எடுத்து விட்டு அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். நம்ம துவையல் அரைச்சி எடுத்தாச்சுங்க. இதை 10 நாளைக்கு கூட ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிடலாம். இந்த மாதிரி செய்து வச்சுட்டு டெய்லி சாப்பிட்டு வந்தீங்கன்னா மூட்டு வலியெல்லாம் சீக்கிரமாகவே சரியாயிருங்க. நீங்களும் இதே மாதிரி துவையல் செய்து சாப்பிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.